பக்கமாக விஜயை பார்த்துட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி சொந்தக்காரங்கிட்ட உறவினர்கள்ட்ட சொல்லலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள இன்றைக்கி இல்லை அப்படின்றது தான் அவங்க சொந்தக்காரங்க அழக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்க்குறோம். பெற்றோரை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள்னு அந்த கதறல் ஒலி, அந்த கதறலின் வலி நமக்கு கேட்கிறது. பார்க்குற ஒவ்வொருத்தருமே மருத்துவமனை வளாகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி அப்படின்றது 36 பேரை உயிரிழந்தவங்க ஒட்டுமொத்த மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுதுட்டுருக்காங்க. எங்களால் அதை பார்க்கவே முடியலை அப்படின்னு. ஏன்னா தூரத்தில் இருந்து கேட்கக்கூடிய தமிழக மக்களுக்கே இந்த வலி உணர்கின்ற போது மருத்துவமனை வளாகத்தில் அவங்களால இந்த கதறலை கேட்க முடியுமா? சில காட்சிகள் நம்மளை ரொம்ப உருக்கமாக மாற்றுச்சு. 2 குழந்தைகளை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைங்க மயக்கம்தான் போட்டிருக்குன்னு நம்மளும் நினச்சோம். அந்த குழந்தைங்க உயிரிழந்துருச்சு அப்படின்ற செய்தி எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு பெற்றோரால் எப்படி அதை கடந்து போக முடியும்? அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது, எதுவும் தெரியாத பிஞ்சு குழந்தைகளை ஒரு பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உயிரிழக்க காரணமாயிட்டமே அந்த பெற்றோருடைய வலியும் வேதனையும் யார் சொல்லி தீர்ப்பது? பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கதறுவதை பார்க்குறீங்க. மருத்துவமனை வளாகம் முழுவதுமே கதறல் சத்தமாக இருக்குது. மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இன்றைக்கி காலையில் இருந்து ஆடி பாடி கொண்டாடி தீர்த்தவர்கள் இப்போது கண்ணீரோடு காத்திருக்காங்க. இந்த கதறல் சத்தம் அப்படின்றது அவர்களின் உயிரை மீட்டு கொடுக்குமா? ஏதோ மயங்கிட்டாங்க, மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. 36 பேர் உயிரே போயிருச்சு. என்ன சொல்லி இவர்களை தேற்றுவது? யார் இவர்களை தேற்றுவது அப்படின்ற கேள்விதான் நீண்டு கொண்டே இருக்கிறது. முந்தைய கூட்டங்கள் எல்லாம் சிலர் மயக்கமடைஞ்சாங்க. முதல் கூட்டத்தில் திருச்சியிலே பலரும் மயக்கமடைஞ்சாங்க. ஆனால் அப்போதெல்லாம் இந்த அசம்பாவிதம் நிகழலை. ஆனால் இப்போது அசம்பாவிதம் கொடும் துயராக மாறியிருக்கு. குழந்தைகளை பலி கொடுத்தவங்க கதறுகிறார்கள். விஜய் சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. விஜயனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்ற கேள்விக்கு அவருடைய எக்ஸ் தளத்தில் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். ஆனால் செய்தியாளர்களை சந்திக்கலை. செய்தியாளர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. விஜய் மௌனமாக கடந்து போனார். விஜயின் மௌனம் எப்போது உடையும்?
அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்த இந்த ஆறுதல் இன்று அவரை பார்க்க போய் உயிரிழந்தவங்களை நேரில் பார்ப்பாரா, இறுதி அஞ்சலி செலுத்துவாரா அப்படின்ற கேள்விகளும் நின்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைகிறார் அப்படின்ற தகவலும், சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் விஜய் அப்படின்ற தகவலையும் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.